டே நட்டு, என்ன முதலாளி? இது எவ்வளவுடா? இது 500 நோட்டு முதலாளி. இது கூட தெரியல. வேற ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன டவுட்டு, அதனால கேட்டேன். இந்த பாரு நட்டு, சொல்லுங்க முதலாளி. சக்கரை முடையெல்லாம் வந்தா இறக்கி வையே. சரிங்க. நான் அரிசி குடோன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். ஆள் முன்ன விட ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி. உங்க மனசுக்கு நீங்க எங்கேயோ போயிருக்கணும் அண்ணாச்சி. சரி. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர். என்ன யாரும் ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவனாலேயே எனக்கு கரெக்டா ஐஸ வைக்க முடியல. ஐயோ முடியல அண்ணாச்சி. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நீ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நட்டு, முதலாளி. நான் சொல்லாம இவனுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. ஐயோ அண்ணாச்சி, முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க. இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணாச்சி. நீ பழைய பாக்கிய கொடுத்துட்டு எதை வேண்டாலும் வாங்கிட்டு போ. அண்ணாச்சி, அண்ணாச்சி பணத்தோட வா. ஹலோ, சொல்லுங்க முதலாளி. டேய் நட்டு, நான் அரிசி மண்டியில இருந்து பேசுறேன். அன்பு பழைய கடனை கொடுத்துட்டான். இங்க எனக்கே பத்தலன்னு அவன்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கியிருக்கேன். அவன் கேட்டான்னா அவன் கேட்கறத கொடுத்துவிட்டு நான் வாங்கின 500 ரூபாயும் கொடுத்துரு. ஏன்னா நம்மளை யாரும் கடன்காரன்னு சொல்லக்கூடாது. கொடுத்துறேன் முதலாளி. ஏ நட்டு, எப்படி அன்பு? இப்பதான் முதலாளி போன் பண்ணாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கு தெரியாது. ஆனா ஒரு மணி நேரத்துல கரெக்டா வந்துருவேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. என்ன வேணும் சொல்லுங்க. ஏண்டி, அன்பு உன் கூட பிறந்த அண்ணனா? என்னடி திடீர் சந்தேகம்? கலர் வித்தியாசம் தான். நீ இவ்வளவு சிவப்பா இருக்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்கார்ல, அதான். ஓ அதுவா? எங்க அண்ணன் கருப்பா இருக்கிறதுனால சின்ன வயசுல எல்லாருமே அவரை காக்கா காக்கான்னு சொல்லி கேலி பண்ணுவாங்களாம். நம்மள மாதிரியே நம்ம தங்கச்சியும் கருப்பா பிறந்துடக்கூடாதுன்னு நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே எங்க அண்ணன் உண்டியில இருந்த காசெல்லாம் எடுத்து எங்க அம்மாக்கு குங்குமப்பூவா வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி அடம் பிடிச்சாராம். பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம் வர்றது சகஜம்தான். ஆனா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்திருக்காரு. இவங்களால 500 ரூபாய் லாபம். இன்னைக்கு பால் பாயசத்தோட நம்ம வீட்ல உங்களுக்கு விருந்து. இல்ல அன்பு, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. 1ல இருந்து 10க்குள்ள என்னங்க, அதுக்குள்ள சாப்பாடு ரெடி. நோ ப்ராப்ளம். ரொம்ப நல்லா இருக்கு பாரதி. எங்க வீட்ல கூட நான் இவ்ளோ டேஸ்டா சாப்பிட்டது இல்ல. ஏங்க, கஷ்டப்பட்டு சமைச்சது நாங்க, பாராட்டி இதுக்கா? ஆமா, பெருசா சமைச்சு கிழிச்சிட்டாரு. ஏய், சமையல் கூட ஓவியம் மாதிரி ஒரு கலதம்மா. ஆமா, பெரிய பிக்காசோ. பிக்காசோவா? அவர் என்னோட பெரிய சமையல்காரரே. என்னங்க சிரிக்கிறீங்க? என்னங்க பிகாசோவை தெரியாதுன்றீங்க? அவர் ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய கலை மேதை. அவருடைய பெயிண்டிங்ஸ்னா எனக்கு உயிர். இது நல்லா இருக்கே. ஜோதி, ஆர்டிஸ்ட் மேனுவல் கிடைச்சிருச்சு. அதெல்லாம் ஓகே. கிரீட்டிங் கார்டு செக்ஷன் எங்க இருக்கு? எது கேக்குற? கிரீட்டிங் கார்டு வாங்கணும். முக்கியமான ஒருத்தருக்கு அடுத்த வாரம் பர்த்டே. யாரடி இது? எனக்கு தெரியாது முக்கியமான ஒருத்தர். அதெல்லாம் சஸ்பென்ஸ். என் பிறந்த நாளை எனக்கே தெரியாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கே காட கள்ளி விளையாட்டு பொண்ணு. ஜோதி, ஹவுஸ் திஸ்? நோ. அன்பு, கொஞ்சம் இங்க வாங்கல. ஒரு நல்ல கார்டு செலக்ட் பண்ணி கொடுங்க. நானே வா? உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி தாங்க. அன்பு, எங்கேயோ ஒரு ஒலி தெரியுதே. இது அனுப்புங்க, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவார். Are you sure? Because I'm very particular. It's very important. Sure, na? Thank you. Okay, இது okay. ராணி, ரெடியா இரு. கூடிய சீக்கிரம் ஒரு மகாராணி வருவாங்க. காடு வரும். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே காடொன்று வரணுமே. எப்பா எப்பா எப்பா. மா போஸ். கம்மா. ஆனந்து. அண்ணே, என்னையா? காடு.
ஆனந்தா இல்ல அன்பு. ஆனந்தாயா? நல்லா பாருங்கண்ணே, அன்புன்னு தான் இருக்கும். ஆனந்த் பிஎன் போட்டிருக்கு. உன்னை பார்த்தா படிச்ச மாதிரியா இருக்கு. ஆடியோ வரல. ஏப்பா காசு கொடு. பணியாட்டம் அனுப்புறேன், வாங்கி. ஓசிலே புலப்ப நடத்திட்டாரு. அண்ணே காலை வணக்கம்ண்ணே. வந்துட்டியா? என்ன காடுண்ணே. கார்லாம் வரல. வாழ்க்கை பிரச்சனை இங்க தான் எங்கேயோ இருக்குன்னு. யோ, நான் இது வரைக்கும் இந்த மூஞ்சிக்கு எந்த கார்டும் கொடுத்தது இல்ல. என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? டேய், டேய், என்னையா கூப்பிட்ட? ஆமாடா. அண்ணே, நீங்க கூப்பிடலாம் அண்ணே. காடுங்க எந்த கார்டு? சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு வேணும். நாளைக்கு வரும், கண்டிப்பா கொடுத்துறேண்ணே. வரல நீ வரமாட்டேன். ஓ கொடுத்துறேன். இந்தாங்க சார். காடு எங்கடா? டேய், உங்களுக்குலாம் வேற வேலையா இல்லையா? வீதி வீதிக்கு 4 பேர் லவ் பண்றதே பொழப்பால இருக்கீங்களா? நில்றாங்கறல்ல. நிக்க மாட்டேன், போடா. அட டேய் நில்றா. டேய் போடாங்க ஒண்ணையா. இனிமேல் இந்த தெரு பக்கமே வர மாட்டேன்டா. டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக போறேன். உடு ஜூட். டேய் ஏன் இன்னும் வரல? ஹலோ. ஹலோ. ஏய் நில்லு. என்ன? சிகரெட் பிடிச்சியா? இல்லையே. என்ன வாசனை வருது? அது சாக்லேட் வாசனை. சும்மா சந்தேகப்படுறியா? போய் சொல்லாத. காலையில சட்டை தூக்கும்போது பாக்கெட்ல சிகரெட் தூள் இருந்துச்சு. தூள் தானே இருந்துச்சு, சிகரெட் இருந்துச்சு. என்ன உன்னால சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த முடியாதா? நீ நிறுத்து, நான் நிறுத்துறேன். என்னது? நீ தண்ணி அடிக்கிறது நிறுத்து, நான் சிகரெட் பிடிக்கிறது நிறுத்துறேன். இதுக்கெல்லாம் நான் இருக்கேன்ல. உன்னை திருத்தவே முடியாது. உனக்கு ஒரு கார்டு வந்திருக்கே, பாத்தியா? காடு வந்திருக்குன்னு சொன்னியம்மா. அதுக்கு அந்த கலாட்ட பண்ணிட்டு இருக்க. இங்கதான் இருக்கு. தோ. ஏய், பாத்து. நாளை காலையில 8 மணிக்கு பூஜை. மேனேஜர் வந்து கொடுத்து போனாரு. நீ போய் அசோசியேட்ட பாப்பியா? வேற காடு எதுவும் வரலையாம்மா? இல்லையே. ஐயோ பத்திக்கிச்சு. அடா பாவி, வீட்டு முன்னாடி கூட தீய வைக்கிறாங்களே. ஒருவேளை வீடு பத்திக்குமா? சிவகாமி சொன்னது தண்ணியில தானே கண்டோம், தீயில இல்லையே. உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா? இல்ல எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா? பின்ன என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற? ஒரு பாசத்துல. பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். என்ன விஷயம்? காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சு. அரை குடந்தையா நிறைஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க. வேண்டாமா, எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி. வேற ஆளை பாரு. தம்பி. மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிரியே. சரி சரி ஓகே, இந்த ஒரு குடம் தானே. இன்னொரு சின்ன குண்டா. அதோட நிப்பாட்டிக்க. ஆனா நான் கச்சேரிக்கு போகணும். சரி. தண்ணியில என்ன பிரச்சனை? அப்படின்னா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் வரும். பைப்பு தண்ணி பச்சை குழந்தை மாதிரி. என்னங்கடா இது? பைப்பு தண்ணியில திடீர்னு பேப்பர் வருது. என்னது இது? இன்னும் 10 நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும். இப்படிக்கு கார்ப்பரேஷன். ஆஹா, நம்ம கார்ப்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே. அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே. ஓகே, 10 நிமிஷம் தானே, அதுக்குள்ள அடிச்சிடுறேன். என்னங்கடி இது? எங்க வீட்ல சின்ன குண்டா. அடி பாவி, ஒரு அண்டாவை போய் குண்டாங்கிறியடி. இதெல்லாம் பைப்பு தண்ணியில் நிரப்ப முடியாத. மேட்டூர் டேமையே திறந்து விடணுமேமா. அக்காவுக்காக இத ரொப்பப்படாதா? அடி பாவி மக்கா, அக்கா அக்கான்னு முக்க வச்சிட்டியே. பக்காவா அடிச்சு கொடுத்துட்டு தொலைகிறேன். தண்ணி அடிச்சு முடிச்சாச்சா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? இத்தனை வருஷம் இல்லாத சந்தேகம் இப்ப என்னடி சிவகாமி? ஏக்கா உன் பேர் சிவகாமியா? ஆமா தம்பி. சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே. ஏய்யா, 2 குடம் தண்ணி அடிச்சு கொடு. கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்டம் முட்டு போயிட்ட. முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு கொடுத்துட்டு இந்த குண்டாவை வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு. இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவ என்ன பார்த்து ஆம்பளையான்னு கெட்டதே இல்ல. பாத்ரூமடா, நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா? ஏன் என்ன அடிக்கிறீங்க மாமா? என்னது மாமாவா?
அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா. ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம முறை வச்சு வர கூப்பிடுறியா? இன்னைக்கு நான் உன்னை பிளக்கிறத இவ பார்க்கணும். ஐயோ! ஆஹா, நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்டம் போல இருக்கு. கருகிட்டானே. என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கி விட்டானே. அடி பாவி, இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட, தீயில விழுந்த உடனே சிங்கம் அடி. உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர், அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனா மாதிரி ஆயிடுச்சு. டேய், இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சிவகாமி, அன்பு, இப்போ நீங்க பேச போறது படத்திலேயே ரொம்ப முக்கியமான சீன், ரொம்ப எமோஷனலான சீனும் கூட. ஹீரோ இந்த ஹீரோயினை 4 வருஷமா லவ் பண்றான். இதுவரை அவனால சொல்ல முடியாத தன்னோட காதலை இந்த சீன்ல தான் சொல்ல போறான். அந்த பொண்ணும் வந்துட்டா. அவனுக்குள்ள ஒரு நர்வஸ்னஸ், டென்ஷன். ஏன்னா அந்த பொண்ணு ரேஞ்சே வேற, இவன் ரேஞ்ச் வேற. அவனுக்கு இருந்த தயக்கம், தடுமாற்றம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அவன் காதலை அவகிட்ட சொல்ல விடாம தடுத்துருச்சு. கட் பண்ண அந்த பொண்ணோட வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஹீரோ தன்னோட காதலை தயங்காம சொல்லியிருந்தா அவன் காதல் சக்ஸஸ் ஆயிருக்கும். அது செய்யாததுனால அவன் தயக்கமே அவன் காதலுக்கு எதிரி ஆயிடுச்சு. இந்த சீன்ல ஹீரோட என்டையர் ஃபீலிங்கை நீங்க கொண்டு வந்தாகணும். ஓகே அன்பு, டேக் போலாமா? சார் ஒரு நிமிஷம், கடைசி ஏதோ சொன்னீங்களே சார். ஹீரோ மட்டும் அவன் காதலை அன்னைக்கே சொல்லியிருந்தா அவன் காதல் கண்டிப்பா சக்ஸஸ் ஆயிருக்கும். காதல்ல முக்கியமான விஷயமே காதலை சொல்றதுல தான் இருக்கு. காட் இட்? கிருஷ்ணமூர்த்தி, ரீல் பிகினிங்ல இருந்து போட சொல்லு. காதல்ல முக்கியமான விஷயமே காதலை சொல்றல தானா? சொல்லிடுவோம். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்ன விஷயம் அன்பு? நான் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேங்க. உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க என்னைய முந்திட்டீங்க. ஆனா எங்க வீட்ல கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களான்னு தான் தெரியல. என்னுடைய காதலே ஏத்துக்கிட்டீங்க. இனிமே நமக்கு யார் சம்மதங்க வேணும்? அப்பா அம்மா சம்மதம் முக்கியம் இல்லையா? வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் முறைப்படி அவங்க கிட்ட பேசிக்குவோம். அப்போ நான் நாளைக்கே வரட்டுங்களா? ஏங்க நாளைக்கு? இப்பவே வாங்க. இப்பவே வா. மல்லிகை பூவை மூடி வச்சாலும் அதோட வாசனை வெளிக்காட்டிடும். ஆனா உன் ஸ்பெஷாலிட்டி, மனசுல மூடி வச்சிருக்கிற காதலை வெளிக்காட்டிடுவேன். அதனால தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். உன் மூலமா ஜோதி கிட்ட என் காதலை மிஸ் பண்ணாம ஓகே பண்ணி அவங்கள பிசினஸ் ஆக்கிட்டேன்னா தினம் தினம் மல்லிகை பூதான். வரப்போற குழந்தைக்கு குங்குமப்பூ. ஆனா நன்றிய மறக்கிறவன் நான் இல்ல. எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரு தான். அது பையனா பிறந்தாலும் ரோஜாதான். இது சத்தியம். என்ன குமார், காலையிலேயே சொன்னேன், இப்பதான் எடுத்துட்டு போறீங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. வாங்க அன்பு. பாரதி வரலையா? இல்லைங்க, நான் மட்டும் தாங்க வந்தேன். வரேன்னு சொன்னாலே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அன்பு, சொல்லுங்க. ஜோதி, ஆ? உங்க அம்மா டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாளாம். உன்னை வந்து பார்க்க சொன்னா. பாப்பா அன்பு, எப்போ போன் இப்பதான் சார் இத வந்துட்டப்பா. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. என்னம்மா, நூடுல்ஸ் எங்க? ரெடி பண்ணலையா? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்குமா? ஐயோ போமா, முதல்ல போய் ரெடி என்ன? பண்ணு. சொல்லுங்க அன்பு, என்னமா சொல்ல வந்தீங்க? அது சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க. உங்ககிட்ட அம்மா, ஒரு முக்கியமான மவுண்டன் ரெடி ஆயிடுச்சு. I'm coming. முத்து, தண்ணி மாத்திட்டீங்களா? மாத்தியாச்சுமா. இதையும் ஆன் பண்ணுங்க. சரிமா. Isn't it nice? நைஸுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேனே. ஓ சாரி, சொல்லுங்க. அது வந்து இந்த தண்ணி கீழேந்து மேலே போய் மேலேந்து கீழே வர்றது ரொம்ப நைஸுங்க. இதை சொல்லத்தான் வந்தீங்களா? இல்லைங்க, இதோட முக்கியமான விஷயம். என்னது? அம்மா, உங்களுக்கு ஃபோன். Thank you. Hello. Hi, fine. How are you? எங்க இருந்து பேசுற? எதுக்கு? அதான் எதுக்கு மாடிக்கு வரணும்? You never tell me anything. என்னங்க? மேல வாங்க அன்பு. மேலே போலாம். கௌதம், எதுக்கு மேல வர சொன்ன? ஜோ, அங்க இல்ல, மேல மேல பாரு, மேல.
Take this, it's all for you. கௌதம் கௌதம் where are you? Come down. எதுக்கு? Come on, hurry up. உனக்கு இவ்வளவு போட்டியா? Fantastic. பாத்தீங்களா அன்பு கௌதம் எப்பவுமே இப்படிதான் full of surprises. ஹலோ drawing room எதுக்கு கௌதம் 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 கட் ஆயிடுச்சு. என்னது கரண்ட் கட் ஆயிடுச்சு. Hi, Joe. Nice to see you after a long time. This is my gift for you. என்ன இது கௌதம்? நீயே பாரு. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Go on, open it. Got you. Gautam, you just love to scare me like this, Gautam. That was the biggest surprise. Hey! என்ன என்ன என்ன? Kill you, Gautam. No, 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 you can't kill me. நில 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 Gautam. No, no, you just. Oh, hi, uncle. How are you? Huh? Phone பேசிட்டு இருக்கீங்களா? நான் ஃபாரின் போகும்போது பேச ஆரம்பிச்சீங்க. இன்னும் Dress கூட மாத்தாம phone கட் பண்ணாம பேசிட்டே இருக்கீங்க. உலகத்துல பெரிய 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 பில் கட்டற நீங்களா தான் இருக்கோம். No, 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 no. Yeah. How was that? That was a wonderful double dive. Okay, okay. ஒரு சின்ன பிராக்டிகல் ஜோக் இப்போ இவ்ளோ ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் இங்க இருக்க கௌதம். ஓ எக்ஸ்கியூஸ் மீ ஏய் கௌதம். சென்னை ஸ்விமிங் பூல்ல நல்ல கூலா வருவேன் பார்த்தா சூடாவே ஓ மை காட் ஓ மை காட் ஆதி ஹவ் ஆர் யூ ஹாய் கௌதம், நீ எப்போ வந்த? நான் இப்பதான் ஓ மை காட் ஸ்டூபிட் நான்சென்ஸ். என்னடி இது விளையாட்டு? கொஞ்சம் கூட வயசுக்கு ஏத்த பொறுப்பு இல்லாம உன்னை டென்ஷன் நீங்க அடிக்கடி இப்படி டென்ஷன் ஆறனால தான் துரும்பா இழைச்சு போயிட்டீங்க. நீங்க மறுபடியும் இப்படி கொழுகணும் நானே உங்களை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கௌதம் கிண்டல் பண்ணாத. ஐயோ இந்த கிண்டல் சுண்டல் எல்லாம் ஜோ ஹே ஜோ ஓ மை காட் ஜோ 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 ப்ளீஸ் டோன்ட் க்ரை ஜோ தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ அழாத. நீ அழுதினா என்னால தாங்கவே முடியாது. நான் அழுதா உன்னால தாங்க முடியல. நீ சிரிச்சாலே சகிக்க முடியாது. நீ அழுதினா ஊருக்கே தாங்காது. What to do? What to do? கௌதம், Yes, நீ darling. மாறவே இல்ல. No, darling. Still the same old naughty boy. Yeah. Give me 5. Yeah. Yes. Okay? கௌதம் காலையில இருந்து அவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரே டென்ஷன். நீயும் வந்ததுலேருந்து அவளை இப்படி ஓட ஓட விரட்டுறியே, உனக்கா அவ என்னெல்லாம் தயார் பண்ணிருக்கான்னு போய் பார். Yeah. ஜோ சமைச்ச சாப்பாடு தூரத்துல இருந்து பார்க்க தான் முடியும். மனுஷன் சாப்பிட முடியுமா அங்கிள்? வாட் இஸ் திஸ்? Yeah, I'm so sorry. எல்லா விஷயத்துலயும் இல்ல, சில விஷயத்துல உன் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ என் விஷயத்தை எடுத்துக்கோ. என் பர்த்டேக்கு ஒரு எக்ஸலன்ட் கார்டு அனுப்பிச்சு, அது மட்டும் எப்படி பியூட்டிஃபுல்லா செலக்ட் பண்ண? அந்த கார்டு நான் செலக்ட் பண்ணல. ஓ இந்த சசி பஞ்சா இல்லன்னா அந்த உயரமா இருக்குமே பியூட்டிஃபுல்லா, அது பேர் என்ன? சுஜா. அந்த செலக்ட் பண்ண கையை கொஞ்சம் காட்டு. கிஸ் கொடுக்கணும். ரொம்ப அலையாத. அந்த முத்தத்தை இவருக்கு கொடு. சார் யாரு? அந்த கார்டு செலக்ட் பண்ணது இவர்தான். என் கிளாஸ்மேட் பாரதியோட அண்ணன், பேரு அன்பு. ஓ ஹலோ மிஸ்டர் லவ். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. கம் ஆன் ஷேக் மை ஹேண்ட் மிஸ்டர் லவ். பியூட்டிஃபுல் செலக்ஷன் மிஸ்டர் லவ். அதென்ன லவ்? யா அன்புனா லவ் தானே? என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? You see life is full of love. We have lived to love. எல்லா லவ்யும் உங்க பேர்லயே வச்சிருக்கீங்களா மிஸ்டர் லவ். அன்பு I love you my love. சரி என்ன கொடுறதுக்கு சதி பண்ணி காலையில இருந்து கிச்சன்ல ஏதோ சமைச்சு வச்சிருக்காமே, அதை கொஞ்சம் போய் சாப்பிடலாம் வா.
என்ன கிண்டலா நோ மர்டர் கம் ஆன் கௌதம் மிஸ்டர் லவ் தயவு செஞ்சு நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க